உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உன் கூட அக்னிய சுத்தி வந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலைகள் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இவ்வளவு நாளா நம்ம ஃபேக்டரியில தீ விபத்து ஏற்பட்டுதான் நீ எங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அது விபத்து கிடையாது, கொலைன்னு சொல்றாங்க. நீ தேவதை சோபா. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கை கொடுத்து ஆறுதல் சொல்லுவ. யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட உன்னை கொலை பண்றதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சு? உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் தான் என்ன? உன் மேல யாருக்கு இவ்வளவு கோபம் இருக்கு? எதுக்கு இந்த கோபம் வந்துச்சு? நீயும் இந்த சொத்தும் எனக்கு சொந்தமாகணும்னா அக்கா செத்துதான் ஆகணும்னு நான் அவளை கொன்னுட்டேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரகசியம் வெளியில வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணன்னு உன் மேல இவ்வளவு பகைய வளர்த்து அவ்வளவு கொடூரமா உன்னை கொலை பண்ணி அத ஒரு தீ விபத்தா மாத்திருக்காங்க. அங்க தோண்டி எடுத்த பாடி உன்னோடதுன்னு சொல்றாங்க. அது உண்மைனா உன்னை கொலை பண்ண விஷயமும் உண்மைதான். ஆனா அபூர்வா அது பூமியோட கட்டுக்கதை தான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா பூமி மட்டும் அது கண்டிப்பா கொலைதான்னு சொல்றா. ஒரு பக்கம் என் கூட வாழ்க்கைய வாழ்ந்த என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் வயித்துல பிறந்த என் பொண்ணு. எனக்கு யாரு சொல்றத நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த இடத்தை விக்கிறதுக்கு நீ சம்மதிக்கலன்னு பூமி என்கிட்ட சொல்றா. அன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்த்தா எனக்கும் அவ சொல்றது சரின்னு தோணுது. நீ இங்கதான் எங்க கூடவே இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை சோபா. பூமி சொல்றது உண்மையா இருந்து உன்னை கொலை பண்ணது உறுதி ஆயிடுச்சுன்னா என் உயிருக்கு உயிரா இருந்த உன்னை கொலை பண்ணவங்கள முடிவு கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஒரு பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் தகப்பன். என்ன இப்படி டார்கெட் பண்றாங்க? நான் மாட்டிக்குவேனா? நோ, அப்படி நடக்க கூடாது.